गाइस இங்க என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பிஆர் ரேங்க் புஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்குறதெல்லாம் க்ளைம் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து இது மிஷன்ஸ்ல வந்து என்ன வந்திருக்கு அதை க்ளைம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து டுங் டுங் சஹூர் போட்டு தான் விளையாட போறோம். பாத்துக்கோங்க. ஓகே ரெடியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குண்டி 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 உள்ள போயிட்டோம். இன்னைக்கு நம்ம சோலோவை தான் விளையாட போகிறோம். நம்ம கடைசி வரைக்கும் சர்வை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கில் எடுத்து மட்டும் சர்வை பண்ணி விளையாட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு நேர்மை உண்டு அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து நெஞ்சு நிமித்தி நேர்மை உண்டு ஓடு ராஜாலாம் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே ஒளிஞ்சு நின்று ஆடினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக புஷ் பண்ண முடியும். ஏன்னா பிஆரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தானாக அடிச்சுப்பானுங்க, என்னென்னமோ பண்ணிப்பானுங்க. நம்ம ஒரு ஓரத்தில் இருந்தோம்னா அப்படியே அவங்கெல்லாம் செத்துருவானுங்க. கடைசியாக ஒருத்தர் 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்க நம்ம அடிச்சுட்டு அப்படியே நம்ம வின்னாயிடலாம், போய் அடிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸி ஈஸி. நம்ம வந்து எங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம்னா ஸ்கீ இதில் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்கீ லாட்ஜ். அந்த ஓரத்தில் இருக்கு பாருங்கள் ஸ்கீ லாட்ஜ். அங்கே தான் நம்ம வந்து ஸ்பான் பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட்டாக இறங்கியிருக்கணும், கொஞ்சம் டக்குன்னு இறங்கிட்டேன். ஸோ அதனால் இங்கேருந்து கொஞ்சம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நம்ம இங்கே ஏதாவது வீட்டில் ஒழிஞ்சுப்போம். யார் எங்கே இறங்குவாங்கன்னு தெரியாது. நம்ம ஓப்பனாக ஓடிட்டு இருந்தோம்னா வெப்பன் இல்லாமல் அப்புறம் நம்மளை அடிச்சு போடுவாங்க. MP5 கிடச்சிருக்கு. MP40 MP40 கிடச்சிருக்கு. இங்கே என்ன இருக்கு, மேக்னம் இருக்குதா, மேக்னம் எடுத்துப்போம் நம்ம MP40க்கு பதிலாக. அப்புறம் இந்த குட்டியாக ஒரு டபுள் பேரல் மாதிரி கன்று இருக்குல்ல, அதையும் கீழே போட்டுருவோம். அது நம்மளுக்கு வேஸ்ட். ஃபஸ்ட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டுருவோம். கீழே போட்டாச்சு. வாங்க ஸ்கீ லாட்ஜுக்கு போவோம். அப்போ சரி புல்லட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மேக்னம் வச்சு தான் நம்ம அழுத்தணும். இல்லையும் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் இருந்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில். சரி காயின் எடுத்தாச்சு. 200 காயின் கிடச்சிச்சு. ஸ்கீலாச்சுக்கு போகலாம். ரொம்ப பயமாக இருக்காங்க. எவனா இருந்தானா அப்புறம் என்ன பண்ணுறது. ஆனால் ஸ்கீ லாட்ஜில் வந்து நிறைய லூட் இருக்கும். ஆனால் அதில் என்ன ஸ்கீ தான் பண்ண முடியாது. ரொம்ப லேட்டாகுது. நம்ம பேசாமல் இது இந்த பவரை போட்டு போயிடலாம். இதுக்கு மேலே அந்த இது மூவ் ஆக மாட்டேங்குது. சரி பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சோண்டு லூட்டு பொறுக்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் இந்த ஸ்குவிட் கேம் அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நிறைய கேம்ஸ் இதுக்குள்ளே வந்துடுச்சு. டல்கோனா கேண்டி அந்த மாதிரி, ரெட் லைட் க்ரீன் லைட்டு. பேக் வாங்க முடியுமா? லெவல் 3 பேக் நம்மக்கிட்ட 200 இருக்காது, 300. ஓகே அப்புறம் தான் வாங்கிப்போ. ரூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. எதுவும் இல்லை. லெவல் 2 பேக் இருக்குது, இதை எடுத்துப்போம்.
ஸோ வாங்க உள்ளே போகலாம். எங்கே என்ட்ரன்ஸ்? ஓ இங்கே இருக்கா? காயின் இங்கே இருக்குது, இதை எடுத்துப்போம். இப்போ நம்மகிட்ட 4 ரூபா இருக்குது. போகிற வழியில் பேக் வாங்கிடுவோம். பார்த்தீங்களா, அங்கே ஒரு அந்த பில்லர்லேயும் அந்த ஸ்லாப்பில் வந்து நிறைய லூட் இருக்கும். இங்கே லூட் எடுப்போம். சரி வாங்க கொஞ்சம் டபுள் பரல் இருக்குது. சரி டபுள் பரல் எடுத்துப்போம். மேக்னத்தை கீழே போட்டாச்சு. இனிமேல் நம்ம ஜாலி. சரி வாங்க கீழே போவோம். ஜோன் உள்ள வந்துருச்சியா? வாங்க திரும்பி போயிடுவோம். நீ பின்னாடி ஜோன் இருக்குல்ல, அது எப்படி நம்ம ஜோன் வருது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக ஓடுற கேப்பில் தான் வருமா? ஸோ ஒன்றும் இல்லை, இது என்ன ஃபஸ்ட் ஜோன் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. வெளியே போயிடுறா கைப்பில். சைட்டுக்கு மாட்டியாச்சு. ஓடு 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 ஓடுறா கைப்பில். கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும்னா எப்போ எவன் வருவானே தெரியாது. அதுவும் ஆள் வர கம்மியாக தான் இருக்கானுங்க, 21 பேர் தான் இருக்கானுங்க. இப்போ வந்து இங்கே இருக்கோம். ஓகே, இப்போதைக்கு யாரும் வர மாதிரி இல்லை. இப்போ நம்ம போய் பேக் வாங்குவோம். அதுக்கு முன்னாடி பேக் வாங்கணும். அங்கே இருக்குது வெண்டிங் மிஷின். அங்கே தூரத்தில் காயின் வர தெரியுது. சரி வாங்க இப்படி போய் எடுக்கிறதுக்கு பவரை போட்டால் அங்கே போயிடும். அங்கேருந்து திரும்பிங்க வந்துடலாம். சிம்பிள். கரெக்டாக அது பக்கத்தில் சொன்ன அப்படி. இப்போ அங்கே திரும்பி இப்போ வந்து நம்ம வந்து பேக் வாங்கணும். லெவல் 3 பேகு வாங்கியாச்சு. மெடிக்கெட்டு வாங்கிப்போம், சூப்பர் மெடிக்கெட்டு. அப்புறம் வந்து ஹெல்மெட் ஒன்று, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, சேஃப் ஜோனுக்கு போகிறது மட்டும்தான் மிச்சம். சேஃப் ஜோனுக்கு போனோம். சேஃப் ஜோனில் போயிட்டு கொஞ்ச நேரம் சர்வை பண்ணால் ஆள் கம்மியாகிடுவானுங்க, அவ்வளோதான். டக்குன்னு போடா கைப்பில். இங்கே பக்கத்தில் இது கார் நிற்கிற மாதிரி காமிக்கிற மேப்பில். இந்த மலையில் எவன்டா கார்னு பட்டு வச்சுருப்பான்? அங்கே கீழே இருக்கா? நான் கூட இந்த ஹில்லு மாதிரி இருக்குல்ல அதில் இருக்குன்னு நினச்சேன். அங்கே எவனை போகிறான்? பவரை போட்டு பார்ப்போம். பவரை பார்த்தீங்களா, குதிச்சு போகுது. ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. வெரி ஃபன்னி பாய். ஸ்பான் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹையோட்டா மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் போய் ஃபாலோ பண்ணோன்னா அது நம்மளுக்கு டேஞ்சர். எங்கே போனானோ அந்த ஹில்லை தாண்டி அந்த சைடு போயிடுவோம்.
அதை தாண்டினா ஒரு ரிவர் மாதிரி வரும். அதை தாண்டி போயிட்டோன்னா சேஃப் ஆயிடலாம். இப்போ எனக்கு மேப்பில் யாரும் சுட்ட மாதிரி காமிச்சிச்சு, அதனால தான் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே நிற்கிறேன் பாருங்க, அந்த ஹையோட்டா தம்பி, ஹையோட்டா வாங்குங்க. ஒரு ஹெட்டு செத்து போடா. பெண்ணு புல்லட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க போகலாம். யாரா? ஏய் எங்கடா போகிற? சாப்பிடா. இல்லை சாவல. டபுள் பேரல் மாற்றி டக்குன்னு அங்கே பக்கத்தில் போய் ஷார்ட் ரேஞ்சில் ஒரே அடி தான். அவ்வளோதான். யார் அது? டி அங்கே மேலே இருக்கான். இந்த மரத்து பக்கத்தில் இருந்து ஓடி வர பாருங்களா, அவனும் நான் வச்சுருக்க பவர் தான் வச்சுருக்கான். பாமா போடுறான்டா. குசுவண்டி தம்பி, என்கிட்டலாம் அதெல்லாம் வேலைக்காகாது, ஓடிரு. அங்கிட்டிருந்து இன்னொரு கேரக்டர் வருது. இந்த மேலேருந்து ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் அந்த இதில் வரும்ல, ஸ்குவிட் கேம், இது ரெட் லைட் க்ரீன் லைட் டால், அந்த கேரக்டர். அதுக்கிட்ட லாங் ரேஞ்சு கன்று இருக்குது. ஸ்விமிங் பண்ணி போகிறதுக்குள்ளே அடிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடிச்சிடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு போ. செத்துட்டேன். அவ்வளோதான். நான் டெமிட்ரி எடுக்கல, சோனியா மட்டும் எடுத்துருந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, நம்மளுக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பிளாட்டினம் 5ல் இருந்தோம்னு நினைக்கிறேன். பிளாட்டினம் 5 58 ஏறி இருக்குது. நைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மேலே வர வீடியோவை பாருங்கள்.